நீங்க ஓபிஎஸ் கடைசியா ஒரு கடிதம் எழுதினார்ல, அந்த கடிதம் ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு பிண்டம் எழுதுகிற கடிதம் அந்த கடிதம். அப்படித்தான் நான் சொல்றேன். இந்த வார்த்தை கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையாகவோ, அழுத்தமான வார்த்தையாகவோ இருக்குமே ஆனால், அதற்கு தகுதியுடையவராக இருக்கிறார் ஓபிஎஸ் என்ற நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர். ஒரு கட்சியை வழிநடத்துகிற இடத்தில் இருந்தோம். நீங்க தானே ஒருங்கிணைப்பாளரா இருந்தீங்க அதிமுகவுக்கு. அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் நீங்க. இணை ஒருங்கிணைப்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகுதான் பிரச்சனை வந்துச்சு. அப்போ எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அறியாமல் நீங்க சந்திப்பதற்கு அவகாசம் கேட்பது என்பது வேறு. உங்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்கிறது வேறு. நீங்க அப்படிதான் கேட்டீங்க. உங்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறீங்க. அப்ப அதனுடைய பொருள் என்னன்னா, என்ன யாசகமா கேட்கிறீர்கள்? அவர் என்ன கடவுளினுடைய அவதாரமா? கடவுளினுடைய அவதாரமாகவே இருந்தாலும் நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரதிநிதி உங்களுக்கு உண்டான அந்த நிலையில் இருந்தல்லவா நீங்கள் பேசி இருக்க வேண்டும். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை கேவலப்படுத்துறீங்க சார் நீங்க. அவர் என்ன பெரிய பிதாமகனா? அவரை சந்திக்கிற பாக்கியம் கிடைக்குமானா சந்திச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வரோக நிவாரணியா அவரு. இப்படி பேசிய ஓ பன்னீர்செல்வம் மோடியை சந்திக்க முடியலன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். திடீரென கல்வி நிதியை ஏன் தர மறுக்கிறீர்கள்னு ஒரு கடிதம் அறிக்கை கொடுக்குறாரு. எனக்கு அந்த அறிக்கையை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. உண்மையிலேயே இது ஓபிஎஸ் அறிக்கை தானா, இல்ல ஓபிஎஸ் பேரால் வேற யாராவது அறிக்கை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு. அப்போ திடீர்னு இப்போ ஒரு ஸ்டாண்ட நீங்க எடுக்கிறீங்களே, அதனுடைய அவசியம் என்ன? அப்போ பாஜக வேண்டாம் என்று முடிவெடுத்த பிறகு நீங்க பாஜகவை எதிர்த்து ஒரு அறிக்கையை கொடுக்கணும்ன்றீங்க. இன்னைக்கு உங்கள்ட்ட என்ன ஸ்டாண்ட் தெளிவா இருக்கு? நாங்க பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டோங்க அப்படின்னு அறிவிக்கணும்ல.